ஒரு நிஜ சம்பவம் தான். அந்த சம்பவம், அதனுடைய சம்பவத்தினுடைய பின்னணி, அதில் அந்த சம்பவத்தினுடைய கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம், அதுதாங்க ஒரு பெரிய என்ன சொல்கிறது, எவ்வளோ பெரிய கல் நெஞ்சையும் கரைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். இவ்வளோ தாண்டா வாழ்க்கை, இதை தாண்டா நீ பார்த்துக்கிட்டு இருக்க, இதை தாண்டா இன்னொருத்தனும் பார்த்துக்கிட்டு இருக்கான், நீ என்ன செய்கிறியோ அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த இந்த சம்பவத்துக்கு. பேர் ஊர்லாம் கூட ஒன்றும் வேணாம். வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு ஒரு 9 வயசில் ஒரு பையன். அந்த கணவன், அந்த நபர் வந்து ஒரு தச்சு வேலை செய்கிறவர். அந்த மனைவி வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அவங்க மாமியார் வந்து தவறி போயிடுறாங்க. தவறி போன மாமனார் இருக்கார். மாமனார் இருந்தவுடனே இந்த லேடிக்கு என்னன்னா, இந்த கிழவனை வச்சுன்னு சோறு பண்ணணுமா நம்ம அப்படின்னு, அவர் பெரிய அளவில் ஒன்றும் உடல் உழைப்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நடமாடுவார். பெருசாக அவரால் ஒன்றும் போய் பண்ண முடியாது. எல்லாத்தையும் உழைச்சி மகனை வளர்த்துட்டாரு. அவரும் ஒரு தச்சு வேலை செஞ்சவர். இன்றைக்கி வந்து மகன் வச்சு பார்த்துக்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த மருமகள் என்ன பண்ணுறா, என் மாமியார் இருந்தாலும் ஏதாவது ஒத்தாசையாக ஒன்றுங்கன்னு எடுபிடி வேலைலாம் பண்ணுவாங்க. இந்த ஆள் என்ன பண்ணுவார், இவர் உட்கார வச்சு திண்ணையில் போட வேண்டியதாக இருக்குது 3 வேலை. 3 வேலையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குது இந்த கிழவன். இந்த கிழவனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு கணவனை வந்து தூண்டி விட்டு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகிடுறான். அது ஏன்னா மனிதனுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயும் வெளியிலையும் வந்து ஒரு நிம்மதி இருக்கணும். அது இல்லாத போது அவன் என்ன ஆகிடுவான், ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடுவான். அது அப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்குறான். அது 3 வேளை சோறு போடுறதில்ல இந்த கிழவனுக்கு, அதை வந்து 2 வேளை கட் பண்ணி ஒரு வேலையை பண்ண, அடிப்பாவி என்னடி இது அப்படின்னு, நீ பண்ணு, நீ சும்மா சீக்கா கடந்து சாக்கிறத விட இப்படி பட்டுன்னு போட்டு இது பண்ணிவிடுவோம் அப்படின்னா, இது இவனால் தாங்க முடியல, வேறு வழியும் கிடையாது, அதை நீயே பண்ணு அப்படின்றான். அந்த ஒரு பகுதியில் உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு வந்து, என்னப்பா வர வர வந்து சோறு போடுறது அந்த வேலையை வந்து 3 வேலையாக போட்டிருந்தீங்க, 2 வேலையாக மாற்றிட்டீங்க, இப்போ 2 வேலையை வந்து ஒரு வேலையாக மாற்றுறீங்க, என் வயிறு தாங்கலை, ஏதாவது இருந்தால் கொடுப்பீங்க, அதை கூட கொடுக்க மாட்டேன்றீங்க, இந்த தண்ணியை வந்து வச்சுட்டு போகிறீங்க பானையில், நான் பாட்டுன்னு அலுமினி தட்டிலையோ சில்வர் தட்டிலையோ சாப்பிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா வந்து மண் தட்டில் வந்து மண் சட்டியில் வந்து கொடுக்குறீங்க அப்படி மெதுவான குரல் கேட்குறாரு. அந்த மருமக வந்து, போதும் நீ கிழிச்சதுக்கு இதை சாப்பிட்டு இரு அப்படின்போது ஒரு தன்மானத்தை விட்டு ஒரு வெக்கத்தை விட்டுட்டு இப்படி ஒரு சோறு தின்னுமா அப்படின்னு அவருக்கு தோணுது. வேறு வழி கிடையாது. பலவீனமான மனம் வந்து இன்னும் எங்கேயாவது போயிடலான்னு பார்த்தா போகிறதுக்கான ஒரு வழி இல்லை. அவர் உடல் ஒத்துழைக்கலை. இருக்கலான்னு பார்க்கும்போது தன் மகனை பார்க்குறாரு, தன் பேரப்பிள்ளையை பார்க்குறாரு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து பொண்டாட்டியோட அருமை தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் 1000 தான் இருந்தாலும் வந்து பொண்டாட்டி தாங்க வந்து, என்னதான் இருந்தாலும் வந்து நேற்று நம்ம பொண்டாட்டி உயிரோடு இருந்திருந்தா, நீ வாயா இங்கே வந்து ஒரு மானங்கட்ட சாப்பாடு நம்ம சாப்பிட்ணுமா, நான் போய் அங்கே போய் ஒரு குடிசை போட்டுன்னு நான் போய் ஏதாவது ஒன்று வந்து ஒரு ரேஷன் அரிசியாவது வாங்கிட்டு வந்து இருக்கிறத இங்கே இருக்கிற கீரை கிள்ளியாவது ஒன்று கடைச்சி போட்டு நான் உனக்கு சோறு போடுறேன் நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ தான் தெரியுது, காலம் முழுக்க வந்து இந்த ஒரு பிள்ளைக்காக இந்த இழப்போடு இழப்பாக இழச்சி இந்த மரத்தோடு மரமாக நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்துக்கிற மருமக வந்து இப்படி வந்து நம்ம சோறை வந்து குறைக்கிறா. உலகத்தில் யாருமே வந்து சோறை குறைக்கவே மாட்டாங்க, வந்து சோறு போடணும்னு சொல்லவே மாட்டாங்க. வந்து நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய இடத்துல கூட பட்டினி போட மாட்டாங்க. வந்து பட்டினின்னா முழுக்க பட்டினி போட மாட்டாங்க. ரொம்ப கொடூரமானவன் தான் பட்டினி போடுவான். 3 வேளைத்தை வந்து ஒரு 1.5 வேலையாவது போடுவாங்க. வந்து ஒரு தட்டு சோறுக்கு பதில் வந்து 1/4 சோறாவது வைப்பாங்க. வந்து ஏன்னா அப்போ தான் அந்த உயிர் இருக்கும். வந்து அப்படி ஒரு கொடூரமான ஒரு இது சாப்பிட்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது மகனை ஒரு பக்கம் மகன் வந்து தலை குனிஞ்சிக்கிட்டே போகிறான். அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் அவனால் குற்ற உணர்வு தாங்க முடியல. மனைவி வந்து அந்த மருமக வந்து அவ்வளோ கேள்வி கேட்குறா. இந்த தட்டில் தான் இந்த சோறை போடுறா. வாழ்க்கை வந்து வெறுத்து போகுது. ஒவ்வொரு நாளும் கணவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறா. சத்தம் கேட்குது. ஒரு நாள் அவராலே முடியாமல் என்ன பண்ணுறாரு, இருக்கிற அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். வந்து ஆரம்பித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரம் பண்ணும்போது அவர் பயம் வந்துடுது. அவருக்கு வந்து இருக்கவும் முடியல, போகவும் முடியல. அப்படி சரி இருக்கிற காலம், இவங்க தான் ஏற்கனவே பட்டினி போட்டாங்கல்ல, இருக்கிற காலம் வரைக்கும் அப்படியே இருந்து இந்த 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 திண்ணையோட திண்ணையாக நாமளும் அப்படியே கடந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு முடிவோட அவர் வந்து அப்படியே படுத்துடுறாரு. வந்து படுத்துட்டு இந்த கொடுமை நாளுக்கு நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த 9 வயசு சிறுவன் இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பார்க்குறான், எல்லாம் அவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்களுக்கு யாரும் தெரியல, அவன் கவனிக்கல அப்படின்னு எல்லாத்தையும் கவனிக்கிறான்.
எப்பவுமே இந்த பிஞ்சு மனசு இருக்குன்னு பாருங்கள், அது வந்து சொல்லுவாங்களே பசுமரத்து ஆணின்னுவாங்க, அது போய் அப்படியே பச்சைக்குன்னு போய் படியும். ஒரு தடவை அந்த சட்டி ஒன்று சாப்பிட்ற சட்டி இருக்குல்ல, அதை கை தவறி அவர் விட்டுடுறாரு, உடஞ்சி போகுது. நம்ம மருமக குய்யோ முறையோ கண்டு படுபாவி, இந்த சட்டி இருந்த சட்டியும் ஏதோ சட்டியே உலகத்தில் கிடைக்காத மாதிரி இதையும் உடச்சிட்டியா கிடிச்சிட்டியான்னு பர்சன் இந்த வீட்டுக்காரனை கூட்டினா அவனுக்கு தலைவலியாக போச்சு. வந்து என்னடா இது வந்து இவ ஒரு பக்கம், இந்த அப்பாங்காரன் ஒரு பக்கம், நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று தெரில, கடங்காரன் ஒரு பக்கம் கடனை வாங்கி வச்சிருக்கிற, வாழ்வாதாரமும் ஒன்றும் சரியில்லை, இப்படியாப்பட்ட அவனுக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல. அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் போய் அந்த பெரியவர் மேலே, தன்னுடைய அப்பா மேலே, தன்னை பெத்தெடுத்து வளர்த்த அந்த பெரியவர் மீது அவன் வந்து கடும் கோபத்தை கட்டுறான். கண்ணா முன்னான்ற ஒரு வார்த்தையில் திட்டுறான், கையை வாங்கிட்டு போகிறான். அவருக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணீர் வருது. வந்து எப்பவுமே வந்து நீங்கள் 1000 இருந்தாலும் சரி, மகன் வந்து ஒரு தந்தையை அவமானப்படுத்தக்கூடாது. வந்து மகன் முன்னாடி ஒரு தந்தை அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. ரொம்ப இதுவான விஷயம். வந்து ஒரு உதவி கேட்க ஒரு கதையிலேயே வரும். வந்து ஒரு உதவி கேட்கறதுக்காக ஒரு தந்தை போய் நிற்கும் பொழுது அவர் ரொம்ப கூனி குறுகி கேட்கும்போது 2 பிள்ளைகள் வந்து கூட்டு போயிருப்பார் உதவிக்கு. அந்த 2 பேரும் அப்படி திரும்பிப்பாங்க. தான் அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப கூனி குறுகி ஒரு உதவி கேட்குறாரு, ஏறக்குறைய அவர் காலை பிடிக்கிற மாதிரி போகிறாரும் போது அதை பார்க்கறதுக்கு திராணி இல்லாத அந்த 2 மகள்கள் திரும்பிக்கிறாங்கன்னா அது ரொம்ப சோகம். அதே போல தான் தந்தைக்கு வந்து ஒரு வளர்த்த பையன் வந்து தன்னை கை வாங்கிட்டு வரான் அடிக்கிறதுக்கு அப்படின்னா அவரால் வந்து வாழ்நாள் ஜென்மத்துக்கு தாங்க முடியாது. என்னடா இது, போடா இருக்கிற வரைக்கும் ஒரு மானங்கட்ட சோறு துண்டு போயிடுவேண்டான் அப்படின்னு அந்த அந்த புது சட்டியில் போட்ட அந்த சாப்பாடை தூக்கி அப்படி ஓரம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. இவனுக்கும் மனசு கேட்கல. 1000 தான் திட்டாலும் இது பண்ணுறதும், ஏன்னா ஒவ்வொரு பக்கம் ஒரு டார்ச்சரு. இவன் கிளம்பி போயிடுறான். பொண்டாட்டியும் ஒரு நிம்மதியாகிடுறான். மருமகளாம் இன்றைக்கி மாமனாரை வாங்கிட்டோம், புருஷங்காரனும் சேர்ந்து கையை வாங்குற அளவுக்கு போயிட்டான். அது ஒரு வக்ர புத்தி. அது எல்லாருக்கும் இருந்துடாது, அது ஒரு வக்ர புத்தி. இந்த 9 வயசு பேரன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா செஞ்ச அந்த மர வேலையெல்லாம் மிச்சம் இருக்குல்ல, அதில் இருந்த ஒரு சின்ன ஒரு இழப்புலியை வச்சு ஒரு மரத்தில் ஏதோ ஒன்று செதுக்கிட்டு இருக்கான். செதுக்கிறான். அவ்வளோ அருமையாக செதுக்கிறான். ஒரு சாயங்காலத்தில் வீட்டில் வரான் அப்பங்காரன், அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா அருமையாக வந்து வட்டமாக இது பண்ணி வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவொடனே அவன் நிமிர்ந்து பார்த்து அந்த பிஞ்சு உள்ளத்தில் சொல்கிறான், உங்களுக்கும் வயசாகும், நீங்களும் இந்த மாதிரி திண்ணையில் வந்து உட்காருவீங்க, நானும் சோறு போட வேண்டியதாக இருக்கும். இப்போ தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண் சட்டி கொடுத்தீங்கல்ல, தெரியாமல் உடச்சிட்டார்ல, அதனால் அவரை திட்டுனீங்க, நீங்கள் அடிக்க போனீங்க, உங்களுக்கு வந்து நான் மரத்தில் தட்டு செஞ்சு தரேன், இது உடையாது, நீங்கள் வச்சுன்னு இதை சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தெய்வம் மூலியமாக, தெய்வம் அனுப்பிய ஒரு குழந்தையாக அவர்கள் முன்னாடி சொன்ன உடனே கூனி குறுகி கூசி போயிடுறாங்க. அவங்க இதை விட வேற என்ன ஒரு வார்த்தை வேணும்? அந்த குழந்தை சொல்கிற அந்த ஒரு வார்த்தை கூனி குறுகி போயிடறாங்க. அவளே அவமாண்டு போட்டு போகிறா. அந்த பெரியவர் இதெல்லாம் அப்படியே இழுத்துட்டு இருக்குது. அவர் காதலை கேட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு சிரிக்கிறார். டேய், இதாண்டா வாழ்க்கை, எல்லாம் அடிச்சல் திரும்பி வரும்டா, இதாண்டா வந்திருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் சின்ன சிரிக்கிறாரு. அவங்க ஸ்டன்னாக இப்போ உட்காந்துடுறாங்க. இந்த இடத்துல தாங்க நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை திரும்ப வரும். மலேசியாவில் ஜனநாயகன் படத்துக்கு வந்து விஜய் கதை சொன்னார் இல்லைங்களா, குட்டி ஸ்டோரி, அது மாதிரி தான். ஒரு கொடையை கொடுத்தமிச்சிங்களே, அது திரும்ப யார்கிட்ட வருது? அதுமாதிரி பாவமோ புண்ணியமோ அது ஒரு இடத்துல பூமரங் மாதிரி உங்ககிட்ட தான் திரும்பி வரும் என்பது தான் இந்த கதையினுடைய நீதி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.